ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெள்ளைக்காராமணி வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வெள்ளைக்காராமணி வடை இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 கப்பு வெள்ளைக்காராமணியை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டு இதை கொஞ்சம் குறைன்னு அடிச்சுட்டு வந்துக்குவோம். பொடி பண்ணிட்டு வந்ததை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்குவோம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு இந்த காராமணியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்குவோம். நல்லா கரைப்பட்டிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்குவோம். அரைச்சதை கிணத்துல போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகாய், சோம்பு இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இந்த காராமணி ஊற வைக்கையிலே ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வறுத்தெடுக்கையில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா கலந்து வச்சு இது இப்படியே இருக்கட்டும். வடை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்தா கொஞ்சோண்டு மாவு கிள்ளி போட்டுக்குவோம். நல்லா மேலே எழும்பி வருது பாருங்க. அப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டிக்குவோம். தட்டி எண்ணெயில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி தட்டி அடுத்ததையும் போட்டுக்குவோம். ஒரு 5-6 போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம். அனல் ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிரும், உள்ளார வேகாது. அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளாரெலாம் வேக வச்சு எடுங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தெடுப்போம். எவ்வளோ சலசலப்பு இருந்தது. இப்போ நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு வருது. இப்போ போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்து வச்சுக்குவோம். நல்ல எண்ணெய் வடிகட்டிட்டு எடுங்க. அதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டுக்குவோம். அதே மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இதுவும் வெந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு தட்டில் எடுத்துக்குவோம். இப்போ அதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்குவோம். அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒயிட் காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.